சவுலின் சரீரம். வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து இரா முழுவதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரனின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். இந்த வசன பகுதியில் சவுலின் சரீரத்தை பற்றியும் அவருடைய குமாரரின் சரீரத்தை பற்றியும் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆத்துமாக்களை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை. வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவருடைய 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை காண்கிறார்கள். யுத்தத்தில் சவுலும் அவர் 3 குமாரரும் மரித்து போனார்கள். அக்காலத்தில் தோல்வியுற்ற ராஜாக்களின் ஆயுதங்களை புறஜாதியார் தங்கள் கோவில்களில் வைத்துக் கொள்வது வழக்கம். சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டார். அப்போது அவர் செத்துப்போகவில்லை. சவுல் முயற்சி செய்திருந்தால் தப்பித்து போயிருக்கலாம். வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள வருகிறவர்கள் மறுநாள் தான் வருகிறார்கள். அதற்குள் சவுல் தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள தப்பித்து போயிருக்க முடியும். ஆனால் சவுலோ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் உடனே வந்து தன்னை குத்தி போட்டு தன்னை அவமானப்படுத்துவார்கள் என்று பயந்தார். சவுல் அவசரப்பட்டு தன் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து மரித்து போனார். பெலிஸ்தர் சவுலின் தலையை வெட்டி அவருடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்புகிறார்கள். இஸ்ரவேலுக்கு நிந்தையும் அவமானமும் வரப்பண்ண வேண்டும் என்பதே பெலிஸ்தருடைய நோக்கம். தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றும் அவர் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் விரும்பினார்கள். கிரீடம் சூட்டப்பட்ட ராஜா பெலிஸ்தரின் கைகளில் இருந்து தங்களை பாதுகாப்பார் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் நம்பினார்கள். சவுல் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லோரையும் விட உயரமானவர். அவர்கள் எல்லோரும் சவுலின் தோள் உயரத்துக்குத்தான் இருப்பார்கள். சவுலின் தலை இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருக்கும் மேலாக உயரமாய் இருக்கும். சவுலின் உயரம் அவருக்கு அழகாகவும் கௌரவமாகவும் இருந்தது. அது அவருக்கு மதிப்பையும் மரியாதையையும் கொடுத்தது. பெலிஸ்தரோ சவுலின் உயரத்தை குறைத்து அவருக்கு நிந்தையும் அவமானமும் வரப்பண்ண வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். பெலிஸ்தர் சவுலின் தலையை வெட்டி அவருடைய உயரத்தை குறைத்து போடுகிறார்கள். பெலிஸ்தர் சவுலின் ஆயுதங்களையும் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் சவுலின் ஆயுதங்களையும் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைக்கிறார்கள். அஸ்தரோத் பெலிஸ்தருடைய பெண் தெய்வம். அஸ்தரோத் தெய்வம் பெலிஸ்தருக்கு இஸ்ரவேல் ஜனத்தார் மீது ஜெயத்தை தேடி கொடுத்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக பெலிஸ்தர் சவுலின் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைக்கிறார்கள். வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவர் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவர் வஸ்திரங்களை உரிந்து அவர் தலையையும் அவர் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவர் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவர் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். சவுல் மரித்து போன செய்தியை பெலிஸ்தர் தங்கள் ஜனத்தார் மத்தியில் பிரசித்தப்படுத்துகிறார்கள். அதற்காக அவர்கள் சவுலின் தலையை வெட்டி அவர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்புகிறார்கள். அதன் பின்பு அவர் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைக்கிறார்கள். அவர் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போடுகிறார்கள். சவுலின் தலையும் அவருடைய ஆயுதங்களும் பெலிஸ்தரின் தெய்வங்களுக்கு பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. பெத்சான் யோர்தான் பள்ளத்தாக்கில் உள்ள பட்டணம். இது கலிலேயா கடலுக்கு தென்பகுதியில் உள்ளது. இதன் மறுபெயர் பெத்செயான்.
கில்போவா யுத்தத்தில் நடைபெற்ற சம்பவங்களின் விவரம் வருமாறு. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேலர் கில்போவா மலையில் வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவர் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்தார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டார். சவுலும் அவர் ஆயுததாரியும் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். அன்றைய தினம் சவுலும் அவர் 3 குமாரரும் அவர் ஆயுததாரியும் அவருடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். யோர்தானுக்கு மேற்கில் இருந்த பட்டணங்களில் இருந்து இஸ்ரவேலர் தப்பி ஓடிப்போய் யோர்தானுக்கு கிழக்கில் இருந்த பட்டணங்களில் குடியேறினார்கள். இஸ்ரவேலர் விட்டுச் சென்ற பட்டணங்களில் பெலிஸ்தர் வந்து குடியேறினார்கள். பெலிஸ்தர் சவுலின் தலையை வெட்டி அவர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டார்கள். சவுலின் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்தார்கள். சவுலின் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். பெலிஸ்தர் சவுலின் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போடுகிறார்கள். அவருடைய தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைக்கிறார்கள். சவுலும் அவருடைய குமாரரும் செத்துப்போன செய்தியை பெலிஸ்தர் தங்கள் தேசம் முழுவதும் பிரசித்தப்படுத்துகிறார்கள். பெலிஸ்தர் எல்லோருமே இஸ்ரவேல் புத்திரர் மீது கிடைத்த வெற்றிக்காக அதிகமாய் சந்தோஷப்படுகிறார்கள். இதற்காக தங்களுடைய விக்கிரக கோவில்களிலே விசேஷித்த பூஜைகளை செய்கிறார்கள். பெலிஸ்தர் சவுலின் தலையையும் அவருடைய குமாரர்களின் தலைகளையும் பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போடுகிறார்கள். பெத்சான் கில்போவாவுக்கு அருகில் உள்ளது. இது யோர்தான் நதிக்கும் அருகாமையில் உள்ளது. பெத்சானின் அலங்கத்திலே இந்த சரீரங்களை சங்கிலிகளினால் கட்டி வைத்து தூக்கி நிறுத்துகிறார்கள். சவுலின் சரீரமும் அவருடைய குமாரரின் சரீரங்களும் ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேள்விப்படுகிறார்கள். கீலேயாத் தேசம் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறது. யோர்தான் பெத்சானுக்கும் கீலேயாத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்திற்கும் நடுவிலே இருக்கிறது. யோர்தான் நதி பிரவாகித்து ஓடுகிறது. சவுல் முதன்முறையாக ராஜாவாக ஆனபோது கீலேயாத் தேசத்து ஜனங்களுக்கு உதவி புரிந்தார். சவுல் தங்களுக்கு செய்த உதவியை யாபேஸ் பட்டணத்தார் மறக்கவில்லை. அவர்கள் பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போடப்பட்ட சவுலின் உடலையும் அவர் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணுகிறார்கள். கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தில் உள்ள பலசாலிகள் எல்லோரும் எழுந்து இரா முழுவதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவருடைய குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணுகிறார்கள். எபிரேயர்கள் பொதுவாக மரித்தோரின் சடலங்களை தகனம் பண்ணுவதில்லை. இப்போது தங்கள் சத்துருக்கள் மத்தியில் இவர்களுடைய உடலை தகனம் பண்ணுவது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. மேலும் இரவு வேளையில் சரீரங்களை தகனம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். முன்பொரு சமயம் யாபேஸ் பட்டணத்து மனுஷரை நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து அவர்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இஸ்ரவேல் புத்திரருக்கு நிந்தை வரப்பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருந்தான். சவுல் யாபேஸ் பட்டணத்தாரை நாகாசின் கையில் இருந்து ரட்சித்தார். சவுல் செய்த உதவிக்கு கைமாறாக யாபேஸ் பட்டணத்தார் சவுலுக்கும் அவருடைய குமாரருக்கும் இறுதி மரியாதை செலுத்துகிறார்கள். யாபேஸ் பட்டணத்தின் பலசாலிகள் யோர்தானை கடந்து பெத்சானுக்கு போகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தின் மீது அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. தங்களுடைய ராஜாவை பெலிஸ்தர்கள் அவமானப்படுத்தக்கூடாது என்றும் நிந்திக்கக்கூடாது என்றும் யாபேஸ் பட்டணத்தார் தீர்மானம் பண்ணுகிறார்கள். சவுல் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் இருந்தவர். பெலிஸ்தரோ விருத்த சேதனம் இல்லாதவர்கள். பெலிஸ்தர்கள் தங்களையும் தங்கள் ராஜாவையும் நிந்திப்பதை யாபேஸ் பட்டணத்தார் விரும்பவில்லை. யாபேஸ் பட்டணத்தார் சவுலுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். சவுல் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரம்ப காலத்திலே அம்மோன் புத்திரர் கீலேயாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்போது சவுல் அம்மோன் புத்திரரை சங்காரம் பண்ணி கீலேயாத்தின் மனுஷரை ரட்சித்தார். சவுல் தங்களுக்கு செய்த உதவியை மறக்காமல் கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் சவுலின் உடலையும் அவருடைய குமாரரின் உடல்களையும் பெத்சானின் அலங்கத்திலிருந்து எடுத்து வந்து தங்கள் பட்டணத்திலே தகனம் பண்ணுகிறார்கள்.
அவர்களுடைய எலும்புகளை தங்கள் பட்டணத்தில் உள்ள தோப்பிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். யாபேஸ் பட்டணத்தார் சவுலுக்காகவும் அவருடைய குமாரருக்காகவும் 3 நாள் உபவாசம் பண்ணுகிறார்கள். ஒருவேளை இவர்கள் சவுலுக்காக துக்கம் கொண்டாடி இருக்கலாம். இஸ்ரவேல் தேசம் எல்லாம் இப்போது குழப்பத்தில் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தார் தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போய் விட்டார்கள். அந்த பட்டணங்களில் இப்போது பெலிஸ்தர்கள் வந்து குடியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் யாபேஸ் பட்டணத்தார் கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினால் இஸ்ரவேல் தேசத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும் என்பது இவர்களுடைய உபவாச ஜெப விண்ணப்பமாய் இருக்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசியின் முதலாம் புஸ்தகம் சாமுவேல் பிறந்த செய்தியோடு ஆரம்பமாயிற்று. இந்த புஸ்தகம் சவுல் மரித்துப்போன செய்தியோடு முடிவு பெறுகிறது. இந்த புஸ்தகத்தில் இருந்து நாம் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். நாம் கர்த்தரை கனம் பண்ணினால் கர்த்தரும் நம்மை கனம் பண்ணுவார். நாம் கர்த்தரை கனம் பண்ணாமல் அவரை அசட்டை பண்ணினால் கர்த்தர் நம்மை கன ஈனம் பண்ணுவார். நமக்கு மெய்யான ஆசீர்வாதம் கர்த்தரிடமிருந்தே வருகிறது. உலக பிரகாரமான நன்மைகள் மெய்யான ஆசீர்வாதம் அல்ல. நம்முடைய ஜீவியத்தில் நாம் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும்.